பிரைஸ் லார்ட். வெல்கம் டு ப்ரே வித் சாமுவேல். இன்னைக்கு நாம ஆசீர்வாதங்களுக்காக ஸ்பெஷலாக ஜெபிக்க போகிறோம். இன்னைக்கு நாம நிறைய பேர் ஆசீர்வாதங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அநேகருக்கு அந்த ஆசீர்வாதங்கள் கிடைக்கிறது இல்லை. சில பேருக்கு கிடைக்கிற மாதிரி இருந்தும் ஏதோ ஒரு தடங்கல்னால அது கிடைக்காம போயிடுது. ஓகே, ஒரு சின்ன ஸ்டோரி சொல்கிறேன், அதுக்கப்புறம் நம்ம தொடர்ந்து ஜெபிக்கலாம். 3 பேர் தங்களுடைய பாத்திரங்களை எடுத்துட்டு அந்த ஊர் எஜமானன் கிட்ட ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்காக போகிறாங்களாம். இதில் ஃபஸ்ட்டு வந்த நபர் தன்னுடைய பாத்திரத்தை நீட்டி எஜமானன் கிட்ட ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போயிட்டாரு. இரண்டாவதாக வந்தவருக்கு தன்னுடைய பாத்திரத்தில் ஒரு ஓட்டை இருக்கிறது தெரியாது. அது தெரியாமல் எஜமானன் கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போயிட்டு இருக்கும்பொழுது அது ஓட்டை வழியாக எல்லா ஆசீர்வாதங்களும் தொலைஞ்சு போயிடுச்சான். தேர்டாக வந்தவர் தெரிஞ்சே தன்னுடைய ஓட்ட பாத்திரத்தை நீட்டி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வந்தபொழுது அவருக்கான ஆசீர்வாதம் நிராகரிக்கப்பட்டுருச்சு. இன்னைக்கு நம்மளுடைய லைஃப்பில் இந்த கதையில் வந்த மாதிரி பாத்திரங்கள் எதை குறிக்குதுன்னு சொன்னாக்கா நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை தான் குறிக்குது. நம்ம வாழ்க்கையில் சில பாவங்கள், சில தவறான காரியங்களை நம்ம செஞ்சிட்ருக்கிறோன்னு சொன்னால் அது நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையை பாதிக்கத்தக்கதாக இருக்கிறது. அப்போது இப்படிப்பட்ட ஒரு பாதிக்கப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கையோடு நீங்கள் ஒரு ஆசீர்வாதத்துக்கு ஜெபிக்கும் பொழுது அது நிச்சயமாக நமக்கு உடனே கிடைக்காது. இன்னைக்கு தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் பரிசுத்தமாக இருக்கிறவங்க கர்த்தரிடத்தில் ஜெபித்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறாங்க. ஆனால் தான் செய்கிற தவறு என்னதுன்னு உணராதவர்கள் இந்த ஆசீர்வாதத்தை இன்னைக்கு பெற்றுக்கொள்ள முடியல. இதிலும் தெரிஞ்சே சில காரியங்களை செய்கிறவங்களுக்கு ஆசீர்வாதங்கள் கிடைக்கிறதே கிடையாது. இன்னைக்கு இதற்காக நாம் ஜெபித்து கர்த்தரிடத்திலிருந்து நம்ம ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளலாம். பிதாவே, இந்த ஜெப வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தைகளை கொண்டு பேசின கிருபைக்காக நன்றி. ஆண்டவரே, எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் தெரியாமல் செய்கின்ற சில காரியங்களை எங்களுக்கு உணர்த்தி அதிலிருந்து விடுபட கிருபை கொடுங்க. ஆண்டவரே, இம்மட்டும் நாங்கள் தெரிந்தே செய்த சில காரியங்களை நாங்கள் உணர்ந்தவர்களாய் உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரை தாழ்த்தி மன்னிப்பு கேட்கிறோம். எங்களை ஒரு விசை கழுவி சுத்திகரிக்கும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். எங்களுக்கான தேவையை கர்த்தர் தாமே அறிந்திருக்கிறீர். எங்களை ஆசீர்வதிக்கும்படிக்காக நாங்கள் வேண்டுகிறோம். என்னோட பரிசுத்த வாழ்க்கை கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்துங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளுங்கள். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். God bless you.